நீங்க பேசவே பேசக்கூடாது ஸ்டாப் பண்ணிருக்காங்க மணிமேகலை. கிளம்புறாங்கன்னா ஒரு குக் எலிமினேட் ஆகுறாங்கன்னா கண்டிப்பா ஒரு கோ கண்டெஸ்டன்ட்டா அவங்க பேசுறதுக்கு. அனைவருக்கும் வணக்கம். திடீர்னு பிரியங்காவுக்கு ஆதரவாக பல செம்புகள் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அமீர், ஃபேட்மேனு, சக்கீலா, பாவனி ரெட்டி, சுனிதா, அப்புறம் வந்து ஃபெரீனா, மது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு வந்து போயிட்டே இருக்குது. ஆனால் இவங்க சொல்கிற கருத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட், ஒரே ஸ்கிரிப்டை பல வாய்கள் வந்து சொன்னால் எப்படி இருக்கும். ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த ஸ்கிரிப்டை வந்து பல பேர் சொன்னால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை நம்மளுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சு இந்த ஸ்கிரிப்டை வந்து எழுதி கொடுத்தது, இவங்களை வந்து பேச சொன்னது, பேச வைக்கிறது எல்லாமே வந்து பிரியங்கா அப்படிங்கிற டேரக்டர் தான். அவங்க தான் ரைட்டிங், அவங்க தான் வந்து டேரக்டர், அவங்க சொல்லி தான் அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக வந்து தெரியுது. அதில் சக்கீலா சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பாக வருது. அதாவது முதல்ல பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கு எங்கே சண்டை வந்துச்சா அப்படின்னா, இந்த மாதிரி திவ்யா துரைசாமி வந்து வெளியே போகிறாங்களாம். அப்போ திவ்யா துரைசாமி பற்றி பிரியங்கா பேச வந்தாங்களாமா. அப்போதைக்கு நீங்கள் வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லி மணிமேகலை வந்து சண்டை போட வந்தாங்க. அந்த இடத்துல தான் பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கு சண்டை வந்துச்சு அப்படின்னு சொல்லி பச்சையாக வந்து பொய் சொல்கிறாங்க. மணிமேகலை வந்து அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அப்படி ரூடாக வந்து மாறினாங்க. அதனால மணிமேகலை பண்ணதெல்லாம் தப்பு, மணிமேகலை தான் கோவப்பட்டாங்க, மணிமேகலை தான் வந்து அந்த மாதிரி வந்து ஷோ விட்டு போனாங்க. பிரியங்கா வந்து பார்த்தீங்களா ஒருத்தவங்க வெளியே போகிறாங்க, அவங்கள வந்து இந்த மாதிரி புகழ்ந்து பேசுவது தப்பா அப்படிங்கிற இந்த ஒரே கருத்தை அச்சு பேசங்காமல் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பிரியங்கா பண்ண எச்ச வேலைகள், பிரியங்கா வந்து பார்த்தீங்கன்னா போட்ட குறும்படம், பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கு இந்த சண்டை, அதை பற்றி எதுவுமே வந்து பேசலை. ஒரே ஒரு விஷயம், திவ்யா துரைசாமி வெளியே போகும்போது பிரியங்கா பேச வர்றாங்க, மணிமேகலை தடுத்தாங்க அப்படின்னு சொல்லி மணிமேகலோட கேரக்டர் வந்து அசாசினேஷன் வந்து பண்ணுறாங்க. பிரியங்கா வந்து இப்படி பேசுறது தப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் பேசியிருக்காங்க. சக்கீலா பேசுகிறதெல்லாம் வந்து காமெடியாக இருக்குது. உங்களுக்கு இந்த விஷயத்தில் என்ன சக்கீலா வேலை அப்படின்னு தான் கேட்கணும். பிரியங்கா குடும்பத்தை பற்றி இவங்களாம் தப்பாக பேசுகிறாங்க, ஐயோ அந்த பொண்ணு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் வந்து பேசுகிறீங்களே, அந்த பிரச்சனையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா சக்கீலா? சும்மா வந்து வெத்துக்கா உட்காந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற அப்பட்டமாக தெரியுது. அதுலேயும் ஃபேட்மேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து மானங்கட்டவரனே சொல்லலாம் போல இருக்கு. ஏன்னா வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து யாருக்குமே இல்லை அப்படின்ட்டாருங்க. போலீஸ், ஐடி, பேங்க், டாக்டர், லாட், இப்படி ஒவ்வொரு 1ஆம் தேதிக்கு அப்புறம் வர 1ஆம் தேதிக்காக சுய கௌரவத்தை விட்டுட்டு தான் யாருக்குமே வந்து தன்மானம் இல்லை. எந்த வேலை செய்கிறவங்களுக்கும் தன்மானம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது கிடையாதான். 31ஆம் தேதி சம்பளம் வாங்கணும் அப்படின்னா அந்த தன்மானத்தை வந்து விட்டு தான் அவங்க வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து கிடையாது. உனக்கு மட்டும் எதுக்கு மணிப்பேலை, தன்மானம் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி கொச்சையாக இருந்தாலும் வந்து பேசுகிறாருங்க. அந்த ஃபேட்மேனு என்னையா இப்படி பேசுகிற, உங்களையெல்லாம் நாங்கள் எந்த அளவுக்கு வந்து நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்போ தன்மானம் வந்து யாருக்குமே இல்லை, போலீஸ்க்கு, லாயருக்கு, ப்ரொடியூசருக்கு, இப்படி எல்லாத்தையும் சொல்லி யாருக்குமே வந்து அப்படியே கத்தி கத்தி பேசுகிறாப்புல. ஃபேட்மேன் ஏன் இப்படி ஆறீங்க, ஏன் வந்து எமோஷன் ஆகிறீங்க, பணம் வந்து பிரியங்கா கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி ஏன் இவ்வளோ தூரம் எமோஷன் ஆகிறீங்க, கொஞ்சம் குறைச்சி வந்து கூவுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுலேயும் பாவனி ரெட்டி போட்ட பதிவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்செக்யூரிட்டி நாட் டாமினன்ஸ் தான். பார்த்தீங்களா இது உங்களுக்குலாம் எவ்வளோ கொழுப்பாக இருப்பு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அமீர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு, அதாவது மணிமேகலைக்கு ஆதரிச்சு பேசுகிறவங்க எல்லாருமே வந்து முட்டாளா, நீயே ஒரு முட்டாளா அப்படின்னு தான் சொல்லணும். நீ பாவனி ரெட்டிக்கு நீங்கள் வந்து பிக் பாஸில் வந்து என்ன பாரி பண்ணீங்க, கிஸ்ஸெல்லாம் அடிச்சிங்க அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும். உங்களுக்கு வந்து பிரியங்கா எந்த அளவுக்கு வந்து மாமா வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். சரி, அதெல்லாம் வந்து நாங்களும் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணோம். பேபி ஃபைல உங்களை வந்து நாங்கள் தூக்கி கொண்டாடணும், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செய்வனை வந்து வச்சு விட்டீங்க. உங்களுக்கு இந்த விஷயத்தில் என்ன கருத்து இருக்குது, மூடிக்கிட்டு வீட்டில் இருக்க வேண்டியதானே, நீங்கள் உங்கள் கேரியரை பார்த்துட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி அமீர்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா அமீர் வந்து பார்த்தீங்கன்னா அனிதா சம்பத்தை தேவையில்லாமல் அட்டாக் பண்ணுறாரு. இப்போ நம்ம அமீர் அட்டாக் பண்ணுறது காரணமே அனிதா சம்பத்தை தேவையில்லாமல் அட்டாக் பண்ணுறாரு அப்படிங்கிறனால தான். இவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பேசுகிறது எல்லாத்துக்கும் ஒரே கருத்து தான். மதுவும் அதே மாதிரி தான் போட்டிருக்காங்க. செக்யூரிட்டி வந்துருச்சா மணிமேகலைக்கு, இதெல்லாம் கேட்குறதுக்கு காமெடியாக இருக்குது. இவங்கெல்லாம் பேசுகிறது ஒரே ஸ்கிரிப்ட் தாங்க. திவ்யா துரைசாமி வெளியே போனாங்க, அப்போ வந்து பிரியங்கா பேசுகிறாங்க, உடனே வந்து மணிமேகலை வந்து அதை தடுத்தாங்க, மணிமேகலை தான் ரூடாக நடந்துக்கிட்டாங்க, மணிமேகலை தான் வந்து தப்பு இருக்குது, மணிமேகலை தான் கோவப்பட்டாங்க, எல்லாமே பண்ணது மணிமேகலை தான். பிரியங்கா மன்னிப்பு கேட்க சொல்ல, எதுவுமே சொல்ல, அந்த இதில் வந்து எதுவுமே நடக்கலை, எல்லா தப்புமே வந்து மணிமேகலை மேலே தான் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டே ஒரு அவதூறு வந்து பரப்புகிறாங்க. இது பார்க்கும்போது தெரியுது ரைட்டிங் டேரக்ஷன் பை பிரியங்கா அப்படின்னு சொல்லி தெரியுது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.